சேனலுக்கு நியூ விசிட்டரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிளான சஜஷன்ஸும் ஃபீட்பேக்கும் எங்களை எப்பவுமே என்ரிச்சோட பெஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. ஸோ இந்த சேனல்ல கண்டினியூஸா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hi friends, this is Sumathi Ravichandran. TNPSC examination prepare பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஆனுவல் பிளானர் டென்டேட்டிவாக விட்டுருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம சைடில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம், ஒரு சூப்பரான ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஒரு இடத்த பிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் அந்த ஸ்ட்ரீம் லைனில் பார்த்திங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோ எந்த எக்ஸாமினேஷன் அப்படின்னா குரூப் 1க்கானதுங்க. ஏன்னா நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் குரூப் 1ல் சர்வீஸ் போகணும் அப்படின்னு ஒரு ஈகராக படிச்சுட்டு இருப்பீங்க. டிசி ஆகணும், டிஎஸ்பி ஆகணும்னு கனவு கண்டா மட்டும் பத்தாது, அதுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேரும் பண்ணணும். ஒரு சின்ன கிறிஸ்பியாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் மெயின்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குது, ப்ரிலிம்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்டடி பிளான்குள்ளே என்ட்ரி ஆயிடுறேங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மெயின்ஸில் வந்து 4 பேப்பர்ஸ் இருக்குது. 4 பேப்பரில் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து கட்டாய தமிழுங்க. அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்கும், அது எல்லாருமே படித்து தான் ஆகணும், பாஸ் பண்ணி தான் ஆகணும். பேப்பர் 2ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. அதுக்கப்புறம் 3வது யூனிட்டில் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து புதுசாக சிலபஸில் ஆட் ஆன் பண்ண கண்டென்ட்டுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். இதுதான் வந்து பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுங்க. அடுத்தது பேப்பர் 3க்கு போகலாங்க. பேப்பர் 3ல் இந்தியன் பாலிட்டி, எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், இந்த கண்டென்ட்லாம் இருக்குங்க. அடுத்தது பேப்பர் 4ங்க. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி, அது கூட வந்து இப்போ வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி பார்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் யூனிட் 2ல் என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்க. தென் 3rd யூனிட்டில் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கானமி. ஸோ இதுதாங்க மெயின்ஸோட சிலபஸ். அது போக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் யூனிட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் எக்கானமி, இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, இது எல்லாம் தாங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸுக்கான டோட்டல் சிலபஸ். சரிங்களா? ஒரு இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறவங்க முதல்ல என்ன செஞ்சுக்கணும், கட்டாயமாக சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டு போட்டு உங்கள் டேபிளில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை சூப்பராக அனலைஸ் பண்ணி நோட்டை போட்டு அதில் எல்லாம் எழுதி வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 250லேருந்து 300 கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணிடணும். மெயின்ஸுக்கு ஒரு லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே என்ட்ராயிடலாம். சரி, இப்போ வரக்கூடிய கண்டென்ட்டில் நம்ம என்ன பேசலாம்? ஸ்டடி பிளான், 190 டேஸ் ஸ்டடி பிளான். ஏன் 190 டேஸ் அப்படின்னா ஜூலையில் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து 21ங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 190 டேஸ் இருக்குது. டிசம்பர், அடுத்தது ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஸோ அப்கமிங் நான் டோட்டல் 6 மந்த்ஸையும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 8 டேஸையும் நான் கணக்கில் எடுத்துருக்குறேங்க. ஸோ அதனால் நீங்கள் சாலிடாக நேத்திக்கு வரைக்கும் படிக்கலைன்னா பரவாயில்ல, இன்னையிலேருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து 190 டேஸை நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரிச்சுக்கிறேங்க. எப்படி பிரிச்சுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு 60 டேஸ் நான் எடுத்துக்கிறேங்க. இந்த ஃபஸ்ட்டு 60 டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஜான்வரி, ஃபெப்ரவரி இந்த டைமு கொஞ்சம் டிசம்பரில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மிட் ஆஃப் த ஃபெப்ரவரிங்கும் போது அந்த 60 டேஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த 60 நாளில் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் படிக்கணும். ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க. சைமல்டேனியஸாக மெயின்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், ஆனால் மெயின்ஸுன்னு யோசிக்கும் போது நம்ம அங்கே சிரமப்படுவோம். அதனால் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறனா இப்போவே நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ மெயின் சிலபஸை வச்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏற்கனவே கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக 2 months யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல் ரைட்டிங் ப்ராக்டிஸ் முடிச்சு வச்சுக்கோங்க. இல்லை இப்போ தான் வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அந்த சிலபஸில் என்ன போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்களோ அதுக்கான நோட்ஸையாவது அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. மெயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 60 days முடிஞ்ச அளவுக்கு மெயின்ஸுக்கு படிக்கும்போதே கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி படித்து பழகிக்கோங்க. அட்லீஸ்ட் 60 நாள்னா 60 டாப்பிக்காவது நீங்கள் ஆன்சர்ஸை எய்தர் நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், இல்லை எழுதியாவது பார்த்துருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் இந்த ஃபஸ்ட்டு 60 daysல தயவு செஞ்சு முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் த்ரூவோட நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் உங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியும். சரிங்களா? ரைட்டு. இப்போ அவுட் ஆஃப் 190 daysல 60 days முடிஞ்சிருச்சுங்க. ரிமைனிங் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது? 130 days இருக்குது. சரி, இந்த 130 daysல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையே நான் பிரிக்க போகிறேன். 130ல் 100 days நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 160 days முடிஞ்சு போகுது. அதில் அந்த 100 days என்ன செய்யலான்னா இப்போ கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் படிங்க. சரிங்களா? அந்த 100 daysை எப்படி பிரிச்சுக்கலான்னா இப்போ ப்ரிலிமினரி சிலபஸில் உங்களுக்கு வந்து தமிழ் கம்பல்சரி பேப்பர் இருக்குது, அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். கோர் சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் டோட்டலாக 10 units கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 100 daysல என்ன செஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10 days அலோகேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகலாம், இல்லை கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், என்ன வேலை செஞ்சாலும் இந்த ஷெட்யூலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சிலபஸை படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ என்ன செய்கிறீங்க, அந்த 100 daysல ஒவ்வொரு 10 daysை ஒவ்வொரு யூனிட்டுக்கு அலோகேட் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டி, இதையெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் டெய்லியுமே பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 20 days வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற டேஸை வந்து மறுபடியும் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் இப்போது மார்னிங் ஸ்லாட்டில் படிக்கிறீங்க, ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் பண்ணும்போது டோட்டலாக இருக்கக்கூடிய 10 unitsையும் நீங்கள் படிச்சிடலாம். சைமல்டேனியஸாக தமிழை படிக்கணும். நீங்கள் வந்து அதுக்குன்னு ரொம்ப இது பண்ண வேண்டாம். என்ன செஞ்சுக்கோங்க, டெய்லி படிக்கக்கூடிய டெய்லி ஸ்டடியிலேயே தமிழையும் உள்ளே கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிகினிங் 100 days அப்படிங்கிறது எக்ஸலண்ட்டாக ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ஃபஸ்ட்டு ரீடிங் கொடுக்குறீங்க. இந்த ஃபஸ்ட்டு ரீடிங் தயவு செஞ்சு ரொம்ப கிளியராக செய்யுங்க. நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது டாபிக் சம்மந்தமாக இருக்கக்கூடிய என்னென்ன புக்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு முக்கியமானதுகளை அண்டர்லைன் பண்ணி படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ நல்லா எம்ஃபசைஸ் பண்ணி கான்செப்டை கிளாரிட்டியோட ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. எப்போ அந்த ஃபஸ்ட்டு 100 days. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய 190 daysல 60 days மெயின்ஸுக்கு நம்ம முடிச்சு வச்சுட்டோம். அடுத்த 100 days ப்ரிலிம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரீடிங் முடிச்சாச்சு. சரி, அப்போ மிச்சம் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, 190ல் 160 days போயாச்சுங்க. இப்போ இருக்கிறது என்னமோ 30 நாள் இருக்குது. இந்த 30 நாள் அப்படிங்கிறது நம்ம ஜூன் மாதத்துக்கு போயிடுறோம். அதாவது மே 31க்குள்ளேயே நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கீங்க, மெயின்ஸ் படித்து முடிச்சிடுறீங்க, ப்ரிலிம்ஸ்க்கு படித்து முடிச்சிடுறீங்க. இப்போ நம்ம ஜூன் மாதத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஜூனில் வெறும் 30 நாள் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. சரி, என்ன செய்யலாம்? சரி, ஓரளவுக்கு நம்ம கிளியராக படித்தாச்சு. இப்போது இந்த 30 நாளை நான் மறுபடியும் பிரிக்கிறேங்க. 30 நாளை முதல் 20 நாள் தனியாகவும் அடுத்த 10 நாள் தனியாகவும் வைக்க போகிறேன். சரி, முதல் 20 நாளில் நீங்கள் என்ன செய்யணும், இப்போது செகண்ட் ரீடிங் கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ரிவிஷன் கொடுக்க போகிறீங்க. இந்த 20 நாட்களில் இப்போது 20 டேஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், 10 units இருக்குங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 days அலோகேட் பண்ணுங்கள். சிலபஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி வேர்டையும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அதுக்கு மெட்டீரியல் வந்து உங்ககிட்ட இருக்குதா, அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரிவிஷன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்.
மீன்வைல் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி ஃபஸ்ட்டு ரீடிங்கில் பண்ணியிருப்பீங்க. அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அழகாக ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். நிறையா ரிவிஷன் பண்ணத்தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு 20 days ஆஃப் த ஜூன் மந்தில் என்ன செஞ்சுக்கோங்க, அழகாக ஃபஸ்ட்டு ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ரிமைனிங் 10 days, ஜூன் மந்தோட லாஸ்ட்டு 10 days இருக்குங்க. ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டு 10 daysல என்ன பண்ணுறீங்க, செகண்ட் ரிவிஷனுக்குள்ளே போயிடுங்க. ஏன்னா செகண்ட் ரிவிஷன் போகும்போது தான் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 10 days தான் இருக்குது, 10 units இருக்குது. ஸோ அது என்ன செய்யுங்க, ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு யூனிட் வச்சுக்கோங்க. மீன்வைல் தமிழையும் பேரலாக எடுத்துகிட்டு படிச்சுட்டே வந்துடுங்க. கிடைக்கிற நேரங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸை வந்து ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க. மென்டல் எபிலிட்டியும் வந்து பேரலாகவே ரிவிஷன் கொண்டு வந்துட்டே இருங்க. எவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மென்டல் எபிலிட்டியை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 190 daysையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். குயிக்காக நம்ம பேசிடலாம். அதாவது 60 + 100 + 20 + 10. ஸோ இப்படி தான் நம்ம வந்து 190 daysை பிரிச்சுருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் த டைம்லையும் எதை படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 60 நாள் மெயின்ஸுக்கு, 100 days ஃபஸ்ட்டு ரீடிங், 20 days ஃபஸ்ட்டு ரிவிஷன், செகண்ட் லாஸ்ட் 10 days வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஜூன் நம்ம வந்து 2024 நம்ம முடிக்கிறோம். ஜூன் 30ங்கும் போது இந்த கண்டென்ட் எல்லாம் படித்து முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஜூலை தான் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் நடக்கலாம், ஜூலை லாஸ்ட் வீக்கில் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்போ கூட வந்து கண்டிப்பாக எய்த மிடில் எக்ஸாம் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும். இப்போ ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு போனஸ் டேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஷெட்யூல்லே இல்லாத நாட்கள். அப்போ நீங்கள் மறுபடியும் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினீங்கன்னா தி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் இப்போ தான் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணி சூப்பராக சர்வீஸ் வாங்கிடலாம். நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடித்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சுமதி ரவிச்சந்திரன் சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரக்கூடிய நாட்களில் வரப்போகுதுங்க. தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.